இந்த நாளில் கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாகவே பெருக பண்ண போகிறார். இப்படித்தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில். ஆனால் ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தீங்கன்னா, அவன் பொறுமையாய் காத்திருந்து, அவனுக்கு சூழ்நிலை சரியில்லை தான், அவனுக்கு அந்த வாக்குத்தத்தம் பெறுவதற்குரிய சூழ்நிலை இல்லை, அவனுடைய சரீரத்தில் பலன் இல்லை, சாராளுடைய சரீரத்தில் பலன் இல்லை. ஆனால் அவன் பொறுமையாய் காத்திருந்து, இந்த பொறுமையாய் காத்திருந்ததுனால்தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் ஆபிரகாமை போல உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து நிச்சயமாகவே பெருக பண்ணுவார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்களும் ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஆபிரகாமை போல இருப்பீர்களானால் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ்.